இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ச்சியாக நம்மை நினைத்தருளும் கர்த்தர் அப்படின்ற தலைப்பின் கீழாக இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம். நாம் ஆண்டின் இறுதிக்குள்ள வந்திருக்கிறோம். நிறைய காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம், முறையிடுகிறவர்களாக நாம் ஆண்டவரிடத்துல நிறைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தவர்களாக நம்ம காணப்பட்டோம். இந்த வருஷம் முடிவதற்குள்ளதாக இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில எதிர்பார்ப்போடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இறுதி நாட்கள்ல நாம் மிகவும் துக்கப்படுகிறவர்களாக, விசனப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஏன்னா இந்த வாழ்வில் உள்ள குறைகள் இன்னும் நிறைவாகலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. சாமுவேல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதன் பின்பகுதி, கர்த்தர் அவளை நினைந்தருளினார் அப்படின்னு பாக்குறோம். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் அப்படின்னு பாக்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னாள் ஒரு ஜெபத்தை ஆலயத்துல ஏறெடுக்கிறார். 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் என்ன செய்வேன், உயிரோடு இருக்கும் நாளும் அவளை உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றா. எதற்காக இந்த பொருத்தனையை அவ பண்ணுறா? எதற்காக என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறா. ஏன் ஆண்டவர் நினைத்தருளினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னாளுடைய குறைவு ஒரு குறைவு அவளுக்கு காணப்பட்டது. பிள்ளை இல்லை அப்படின்ற குறைவு அவளுக்கு காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில பெனினாள் என்ன செய்தா, இவளை மிகவும் விசனப்படுத்தினாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மிகவும் துக்கப்படுத்தினாள் அப்படின்னு பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்வில் காணப்படுகிறதான குறைவுகளின் நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய பழகுகிறவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் நம்மை துக்கப்படும்படியாக விசனப்படுத்துகிறார்களா? நாம் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில நாம் கலங்கி தவித்து முடங்கி வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களா காணப்படுகிறோம். அநேக நேரத்துல கண்ணீர் வடிக்கிறவர்களாகவும், எனக்கு இனிமேல் இந்த ஆண்டவரிடத்துல நான் போக மாட்டேன், இனிமேல் ஆலயத்துக்கு நான் செல்ல மாட்டேன், இந்த குறைவு சரியாகிறது வரைக்கும் நான் ஆண்டவரை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில நாம் தவறான தீர்மானம் எடுக்கிறவர்களா காணப்படுகிறோம். இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம், இந்த அன்னாளை கர்த்தர் நினைத்தருளி அவருடைய குறைவுகளை நிறைவாக்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற குறைவுகளையும் நிறைவாக்க தேவன் வல்லமை உள்ளவராகவும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறவராக காணப்படுகிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல அன்னாள் என்ன செய்தா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலயத்துல போய் அவருடைய துக்கத்தை எல்லாம் கொட்டி விட்டாள், அவருடைய துயரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விட்டாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஏலி நீ குடித்து வெறுத்திருக்கார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு புலம்பி தவித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி இருக்கிறார். நாம் நம்முடைய கவலைகளை, நம்முடைய குறைவுகளை நம்ம யாரிடத்துல சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம், யாரிடத்துல ஊற்றிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய குறைவுகளை நாம் பக்கத்துல உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட, நம்ம உறவினர்கிட்ட நம்ம ஒருவேளை சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா, இன்னொரு நாள்ல அந்த குறைவை சுட்டி காட்டி நம்ம அவர்களை விசனப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுகிற ஒரு நல்ல குணத்தை நம்ம இந்த அன்னாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஊற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதிப்பார். அவளுக்கு சாமுவேல் மாத்திரம் இல்ல, அநேக குழந்தைகளை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் அந்த சாமுவேல் வளர்ந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். ஆண்டவருடைய சொல் கேட்டு செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் சாமுவேல் வாழ்ந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த அன்னாள் பெற்றுக்கொண்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவருடைய கவலைகளை, அவருடைய குறைகளை, அவருடைய துக்கங்களை, அவருடைய விசனங்களை எல்லாவற்றையும் ஊற்றி துக்கமுகமா இருக்கல அப்படின்னு பாக்குறோம். நம்ம அநேக நேரத்துல ஆண்டவரிடத்துல சொல்லுகிறோம், ஆனா மீண்டுமா அந்த காரியங்களை யோசித்து துக்கப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அவள் துக்கப்படலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் துக்கமுகமாய் இருந்ததில்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான குறைவுகள் நிறைவாகணும் அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற பரம தகப்பனிடத்துல நம்முடைய காரியங்களை சொல்லுகிறவர்களாக, ஊற்றுகிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்றது தான் இந்த நாளுக்குரிய சிந்தனையாக காணப்படுகிறது.
ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் போது அவர் குறைகளை நிறைவாக்குகிறவராய் காணப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல நம்ம தியானித்தோம், ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் போது அவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நோவாவுடைய காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இஸ்ரவேல் புத்தருடைய காரியத்திலிருந்து அவர் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்து நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நாள் நம்ம தியானித்தோம், ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை கடன் என்கிற குறைகளில, பொருளாதார குறைவில் ஒருவேளை காணப்படலாம். வேலை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த பண்டிகை காலங்களுக்குரிய தேவைகளை என்னால சந்திக்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படுகிறதே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல உங்க குறைவுகளை சொல்லும் போது அவர் நிறைவுள்ளவராகிய தேவன் அவர் உங்களை குறைவுகளை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சமூகத்துல வரும்போது அவள் எல்லா விதமான குறைவுகளையும் மாற்றி நிறைவு உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமானதாக ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த அன்னாளுடைய குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் அவன் ஆசீர்வாதமான பாத்திரமாய் காணப்பட்டான். அதே போல நம்முடைய வாழ்வில் காணப்படுகிறதான குறைவுகள் ஒருவேளை நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாக வந்த குறைவுகளா இருக்கலாம். நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால ஏதோ பேசி நம்ம டிராப்புக்குள்ள ஒருவேளை மூழ்கி அந்த குறைவுகளாக நம்ம காணப்படலாம். தேவையில்லாத தவறான ஒரு முடிவு எடுத்தது நிமித்தமாக இந்த குறைவுக்குள்ள வந்திருக்கலாம். என்னென்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடும் போது அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அன்னாளுடைய குறைவுகளை நீர் மாற்றினீர், என்னுடைய குறைவை நீர் மாற்றி இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு பெரிய நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில குறைவாய் காணப்படுகிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் ஆண்டவரே எங்கள் குறைவுகளை நீர் நிறைவாக்குவதற்காக எங்களை நினைத்தருளுகிறீர் அப்படின்னு நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்கள் அதை மறந்து போய்விடுகிறோம். நாங்கள் உங்களை ஆண்டவரே நினைக்க மறந்தாலும் நீங்கள் எங்களை நினைக்க மறப்பதில்லை அப்படின்னு நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ளுகிறோம். தகப்பனே, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே குறைவுகளை மாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிற, ஒருவேளை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி குறையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய உடல் உறுப்புல எனக்கு குறை காணப்படுகிறதே, இந்த குறையிலிருந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வீட்டு சூழ்நிலைகளில இந்த குறை காணப்படுகிறது, இந்த வீட்டில் இந்த குறை காணப்படுகிறது, என் பிள்ளைகளுக்கு சரியான வருமானம் இல்லை, வேலை இல்லை, அவருடைய வாழ்க்கை குறையாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நினைத்தருளுகிற கர்த்தராய் இருக்கிறீர். நீ நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நினைத்தருளி நீர் ஆசீர்வதிப்பீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவானது ஆண்டவரே நிறைவாக வேண்டுமானால் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லம் எங்களுக்கு வேண்டும். அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பரிசுத்த ஆவியினால அவருடைய குறைவுகள் நிறைவாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரே அவருடைய வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீ தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். குறைவுகளை நிறைவாக்கி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மை மாற்றுவாராக. ஆமீன்.